கூலி படத்துலேருந்து அஃபிஷியல் செகண்ட் சிங்கிள் சாங் மோனிகா இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சாங் கேட்க டீசெண்டாக இருக்குது. இந்த சாங்கில் பார்த்தீங்கன்னா பூஜா ஹெக்டே நல்லா கிளாமராக காமிச்சிருக்காங்க. இதில் பூஜா ஹெக்டேயோட டான்ஸ் செம. லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் அனிருத்தோட மியூசிக்கில் சன் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி ரஜினிகாந்த் லீடாக நடிக்கிறாரு. படம் வர ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆக போகுது. ஜென்ம நட்சத்திரம் மூவியோட அஃபிஷியல் ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேய் பங்களால் பணத்தை பதுக்கி வச்சிருக்காங்க. அது எடுக்க போகிற ஒரு ஹீரோ கும்பல். இதை பற்றினாத கதையாக தான் இருக்கும் போல். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவியாக ரெடியாக இருக்குது. படம் வர ஜூலை 18 ரிலீஸ் ஆகுது. இப்போ ராம் சரண் நடிக்கிற பெட்டி படத்துலேருந்து அஃபிஷியல் ரிலீஸ் டேட் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. படம் பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் 23, 2026 ரிலீஸ் பண்ண போகிறது அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இது ஒரு ஆக்ஷன் மூவி. படத்தை பார்த்தீங்கன்னா மைத்ரி மூமெக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ் டைமிங்லேயே ரிலீஸ் ஆகுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு தெலுங்கு மூவியோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி இதோட ப்ரமோஷன் போஸ்டர் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. போஸ்டர் நல்லாயிருக்கு. இது ஒரு ஆக்ஷன் மூவியாக ரெடியாக இருக்குது. இந்த படத்தோட டைட்டில் அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு தமிழ் மூவி தான் கேவி. இந்த படத்துக்கு சென்சாரில் யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி இந்த படத்தோட சென்சார் அப்டேட் இப்போ வந்திருக்கு. இது ஒரு எமோஷனல் ட்ராமா மூவியாக ரெடியாக இருக்குது. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் தேட்டர்களில் ரிலீஸ் ஆகும். நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு மலையாளம் மூவியோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படத்தோட பேர் மெயின் பியார் கியா. இது ஒரு ஆக்ஷன் மூவியாக ரெடியாகுது. இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் 29 கிராண்டாக தேட்டர்களில் ரிலீஸ் ஆக போகுது. இன்றைக்கி கன்னடா ஆக்டர் சிவராஜ்குமாரோட பர்த்டே. அவர் பர்த்டே ஸ்பெஷலாக அவர் நடிக்கிற 131வது படத்துலேருந்து அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஆக்ஷன் மூவியாக ரெடி ஆகுது. இந்த படத்தோட டைட்டில் அப்படியே கூடிய சீக்கிரம் நம்ம எதிர்பார்க்கலாம். சிவராஜ்குமாரோட பர்த்டே ஸ்பெஷலாக இன்றைக்கி ஒரு நியூ கன்னடா மூவிலேருந்து அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. போஸ்டர் நல்லாயிருக்கு. இது ஒரு ஆக்ஷன் மூவியாக ரெடி ஆகுது. இந்த படத்தில் சிவராஜ்குமார் லீடாக நடிக்கிறாரு. இந்த படத்தோட அஃபிஷியல் ரிலீஸ் டேட் நம்ம கூடிய சீக்கிரமே எதிர்பார்க்கலாம். ஜிபி பிரகாஷ் நடிக்கிற பிளாக்மெயில் படத்துலேருந்து அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை 12 ரிலீஸ் பண்ண போகிறது அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நியூ போஸ்டர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. இது ஒரு ஆக்ஷன் மூவி. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஜிபி பிரகாஷ் லீடாக நடிக்கிறாரு. இந்த படம் வர ஆகஸ்ட் 1 ரிலீஸ் ஆக போகுது. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆக இருக்கிற ஒரு தெலுங்கு மூவியோட அஃபிஷியல் டைட்டில் அண்ட் ஃபர்ஸ்ட் போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படத்தோட பேர் விசா. இது ஒரு லவ் மூவியாக ரெடி ஆயிருக்கு. சிதார் என்டர்டைன்மெண்ட் இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. இப்போ டிக்டாக்லேயே ஃபேமஸான ஒருத்தர் தான் சதீஷ். அவர் நடிக்கிற ஃபர்ஸ்ட் படத்தோட அஃபிஷியல் டைட்டில் அண்ட் ஃபர்ஸ்ட் போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படத்தோட பேர் டாட்டூ. இது ஒரு காமெடி மூவியாக ரெடி ஆகுது. படத்தோட ரிலீஸ் டேட் கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்கலாம். தடாக் 2 அப்படின்ற ஒரு ஹிந்தி மூவிலேருந்து அஃபிஷியல் ட்ரெய்லரை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் நல்லா இருக்கு. இது ஒரு லவ் மூவியாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆகஸ்ட் 18 தேட்டர்களில் ரிலீஸ் ஆக போகுது. ஹிந்தியில் மட்டும் இதுன்னு ரிலீஸ் ஆகும். இப்போ யாது மரிவான் அப்படின்ற ஒரு தமிழ் மூவியோட அஃபிஷியல் ரிலீஸ் டேட் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. படம் பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை 18 ரிலீஸ் பண்ண போகிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நியூ போஸ்டர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. இது ஒரு ஆக்ஷன் மூவியாக ரெடி ஆயிருக்கு. படம் ஒரு ஆகஸ்ட் 18 ரிலீஸ் ஆகுது. இப்போ ஓஜி அப்படின்ற ஒரு தெலுங்கு மூவிலேருந்து அஃபிஷியல் நியூ போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பவன் கல்யாண் லீடாக நடிக்கிறாரு. இது ஒரு ஆக்ஷன் மூவி. படம் பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் 25 கிராண்டாக மல்டி லாங்குவேஜில் தேட்டர்களில் ரிலீஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஜூனியர் படத்துலேருந்து அஃபிஷியல் ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் நல்லா இருக்கு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலீலா ஜெனிலியா லீடாக நடிக்கிறாங்க. இது ஒரு லவ் எமோஷனல் மூவி. இந்த படம் பார்த்தீங்கன்னா வர ஜூலை 18 கிராண்டாக தேட்டர்களில் ரிலீஸ் ஆக போகுது. இப்போ சன் ஆஃப் சர்தார் பார்ட் 2 படத்துலேருந்து அஃபிஷியல் ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நியூ போஸ்டர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. இது ஒரு காமெடி என்டர்டைன்மெண்ட் மூவியாக ரெடி ஆயிருக்கு. இந்த படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். சென்னை சிட்டி கேங்ஸ்டர் மூவியை பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக தேட்டர்களில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைம் 10 கோட்டா சன்னெக்ஸில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. தமிழ் லாங்குவேஜில் மட்டும் அவைலபிளாக இருக்குது. அப் ஜெய்சா கோய் அப்படின்ற ஒரு ஹிந்தி மூவியை இன்றைக்கி நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் டப்பிங்லேயே நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. இது ஒரு எமோஷனல் மூவி. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மாதவன் லீடாக நடிச்சிருக்காரு. 8 வசந்தாலு அப்படின்ற ஒரு தெலுங்கு மூவியை ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. படம் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம்னு மொத்தம் 4 லாங்குவேஜில் ப்ரீமியர் ஆகிருக்கு. சந்தோஷம் அப்படின்ற ஒரு தெலுங்கு மூவியை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வின்ல ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா இது ஒரு காமெடி மூவியாக ரெடி ஆகுது. படம் பார்த்தீங்கன்னா தெலுங்கு லாங்குவேஜில் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங்கில் இல்லை. ஒரு யமனின் காதல் கதை அப்படின்ற ஒரு தெலுங்கு மூவியை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆஹா தமிழில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கலர்ஸ் தமிழில் ப்ரீமியர் ஆகிருக்கு. இது ஒரு லவ் மூவியாக ரெடி ஆகிருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹோலோ கட் அப்படின்ற ஒரு தெலுங்கு மூவியை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தமிழ் டப்பிங்கில் சிம்பிளி சவுத்தில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவியாக ரெடி ஆயிருக்கு. இன்றைக்கி சிம்பிளி சவுத்தில் ப்ரீமியர் ஆயிருக்கு. குபேரா மூவியை பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தேட்டர்களில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை 18 அன்றைக்கி அமேசான் பிரைமில் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடான்னு மொத்தம் 5 லாங்குவேஜில் அமேசான் பிரைமில் ப்ரீமியர் பண்ண போகிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சினிமா பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.